அண்ணாமலை ஒரு நிலம் வாங்கியதாக இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ அந்த விஷயம் வெளியில் வருது. ஆடிட்டர் குருமூர்த்தி பேசிய பேச்சு, அண்ணாமலையை நீக்கியது காரணம் இதற்குத்தான். இதே ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை நீக்கப்பட்ட நேரத்தில் என்ன சொன்னார்னா, அவருக்கு முக்கிய பொறுப்பில் நாங்கள் தேசிய தலைமை பயன்படுத்திக்கும் அழகு பார்ப்போம். அதே குருமூர்த்தி இப்படி பேசுகிறாரு. என்னதான் பாஜகவுக்குள்ள நடக்குது? இல்லை, அவர் என்ன பேசினார் அப்படின்றத நான் முழுசாக கேட்கல. ஸோ அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பட் பொதுவில் வந்து இது மாதிரி அவர் இடம் வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? எந்த அரசியல்வாதியாகுது லஞ்ச பணத்தில் சொந்த பேரில் நிலம் வாங்குவாங்க? ஒத்துரு எனக்கு காமிங்க. என்னங்க அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அடுத்தது அவர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி வந்து கையில் இருந்த காசு, அதுக்கப்புறம் லோனு, அதுக்கு 2 மாசமா வட்டி கட்டுனுங்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தானே பத்திரம் பதிவாங்க. இல்லை அங்கே வந்து லேண்ட் வேல்யூ இப்போ 85 கோடி இருக்குது அப்படின்றாங்க, அதை 4.5 கோடிக்கு வாங்கிட்டார் அப்படின்றாங்க. சரி, 60 கோடிக்கு நான் வாங்கி தரேன். இப்போ அவர்கிட்ட பேசி நீங்கள் கமிஷன்லாம் கொடுக்க வேணாம், நான் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிக்கிறேன். 60 கோடிக்கு வாங்கிக்கிறீங்களா? யார் வரீங்க? 85 கோடின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ 60 கோடிக்கு வாங்குறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தால் வாங்க. உடனே நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி நான் உங்கள் பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்றேன். ஒத்துக்கிறீங்களா?